அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆதிகால பரிகார கோவிலில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்க வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுசு ராசியில் தான் அவர் பிறந்திருப்பார். அந்த தனுசு அவங்களுடைய வாழ்க்கையில் தனுசு ராசியும் மகர ராசியும் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு பொருந்தும். ஆனால் உத்திராட நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நேர்மையாக வாழணும், உண்மையாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, கரெக்டாக வாழ்ந்துட்டு கரெக்டாக போகணும் சொல்லி இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி எல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமோ அதையெல்லாம் அவங்க கடைப்பிடிச்சு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஆசைப்பட்டு தொழிலை பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க செய்கிற தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா பேரும் புகழை சம்பாதிக்கணும், லட்ச லட்சமாக பணம் வரணும், கோடி கோடியாக பணம் வரணும். அதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது, அது எப்படி அந்த தொழிலை கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இவங்க ஜாதகத்தில் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தெய்வத்தினுடைய சப்போர்ட்டு எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு குலதெய்வ சப்போர்ட்டு எப்போவுமே இருக்குது. அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே முன்னோர்களால் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அந்த தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாகவே அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டு தான் செய்வாங்க. அப்போது அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போவுமே இவங்களுக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு பேரும் புகழை சம்பாதிக்கிறதுக்காக எல்லா விஷயங்களுமே இந்த உலகத்துக்காக செய்வாங்க. அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லைன்னா அந்த வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும். அதனால் இந்த தெய்வங்கள் முன்னோர்களெல்லாம் இவங்க எப்போவுமே பக்காலமாக வச்சுக்கணும். ஜீவசமாதி கோவில்களுக்கு போயிட்டு வரணும். அந்த கோவிலில் ஜீவசமாதி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். 2வது உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு எப்போவுமே போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது அந்த உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தடுத்து வாழ்க்கையில் பேரு புகழை சம்பாதிக்கிறதுக்காக நிறையா விஷயங்களை தேடுவாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலேயே அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை தேடி போவாங்க. இறந்த முன்னோர்களை எல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்கறது, அந்த காலத்தை போட்டாவெல்லாம் எடுத்து வச்சு ஆதி காலத்தில் கும்பிட்றது, இதெல்லாம் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்காரு செய்வாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தெய்வ அனுகிரகம். அவங்க இதெல்லாம் பெரியவங்களை சாமி கும்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். தொழில் வந்து வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறது, எந்தெந்த இடத்துக்களை எல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணி நல்ல வீடு வாசலை சுத்தமாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. இது கொஞ்சம் சுத்த ராசி தான். இந்த சுத்தமான நட்சத்திரம் இது. அது என்ன பண்ணுன்னா வீடு வாசலில் நீட்டாக இருக்கணும், செய்கிற தொழிலெல்லாம் நல்லா இருக்கணும், பேரும் புகழ் நல்லா இருக்கணும், காசு பணங்கள் எல்லாமே கையில் என்றைக்கும் ஒருத்தர்கிட்ட வச்சுக்கணும். இப்படியெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்குது. அப்போது அந்த பூர்வீகத்தினுடைய யோக பாவத்தை எல்லாமே நல்ல விதமாக அடைஞ்சு அவங்க வாழ்க்கையிலையும் அடுத்த லெவலுக்கு போகிறக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வச்சுருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு பிறக்கும்போது பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் அவங்க சூரியன் திசையில் தான் பிறந்திருப்பார். சூரியன் திசை முடிஞ்சு அவருக்கு ஒரு 5 வருஷம் இருப்பு இருக்குதுன்னா சந்திர திசை ஒரு 10 வருஷம், அப்போ 5 வருஷம் ஆச்சு. அடுத்து செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 15 ஒரு 7 22, ராகு திசை வரும்போது 18 வருஷம். இந்த ராகு திசை அவங்க ஜாதகத்துக்குள்ளே அந்த 18 வருஷங்கும் போது அவர் கரெக்டாக பாருங்கள், அந்த வயசுக்கு மேலே தான் 18 18 36, அந்த 36 வயசு வரும்போது தான் அவங்க வாழ்க்கையில் இடம் வீடு வாசல் சொத்து எல்லாமே இவங்களுக்கு அமைஞ்சு வரும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகத்தை அடைவாங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல மன உளைச்சல் நெருக்கடி எல்லாம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்போதுமே அவங்களுக்கு கூடவே இருக்கும். அவங்க வாழ்க்கையிலையும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற யோகங்கள் அதிகமாக வரும். அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ ராகு திசை 36 வருஷம்,
அடுத்தது குரு திசை 16 வருஷம். அப்போது 36, இந்த பக்கத்தில் வந்து ஒரு 16, அப்போ 40, 52 வயசுக்கு மேலே. அதுக்கு அடுத்து சனி 19 வருஷம், கிட்டத்தட்ட 70 வயசு வரும்போது தான் அவங்க சனி திசை முடிஞ்சு தான் அவங்க ஓய்வடைவாங்க. இது ஆர்டராக வந்துடும் உங்களுக்கு. சூரியன் திசை முடிஞ்சு, சந்திரன் திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, குரு திசை முடிஞ்சு, சனி திசை வரும்போது ஓய்வாயிடுவாங்க. அப்போ இந்த சனி திசை வரைக்கும் இவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பார். அதில் இடையில முற்காலம் சரி இருக்காது, பிற்காலம் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பிற்காலம் நல்லா இருந்தால் முற்காலம் சரி இருக்காது. இப்படியெல்லாம் காலப்பகை வந்து உள்ளே சேர்ந்துடும். அப்போ இந்த காலப்பகை எப்படி வருது அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தானம் தர்மம் புண்ணியமெல்லாம் நிறையா செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க பாருங்கள். உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவை நீங்கள் மட்டும்தான் தீர்க்க முடியும், இந்த பூலோகத்தில் குறைக்க முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா ஜாதகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவ, நம்பிக்கை, நாணயம் வேணும் அல்லவா? அது எல்லாமே இந்த உலகத்தில் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு நம்ம திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புணவாசல், இந்த திருப்புணவாசலுங்கிற கோயில் அது சிவன் தான், விருத்திபுரீஸ்வரர். இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த கோவிலில் ஒரு அதிசயம் இருக்குது. என்னென்னா, அந்த ஊரில் வந்து பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது. அந்த ஊரில் பிறக்கிற குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு மாதமாகி அவங்களுக்கு வளகாப்பு செஞ்சு அந்த சீர் செய்யும்போது ஒரு வேலையில் கொண்டு போய் அந்த அம்பாளுடைய கையில் போட்டு வருவாங்க. அதை போட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கு பிறக்கிறது எல்லாமே சுகப்பிரசவமாகவே இருக்கும். அதனால் சுகப்பிரசவம் ஆகக்கூடிய கோயில் தான் விருத்திபுரீஸ்வரர். அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு வாங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகாரம் இதெல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. A4 சைஸ் பெரிய புத்தகம். இந்த புத்தகம் ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் இந்த புத்தகத்தில் கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம வடபழனியில், சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஒரு 1500 பதிவுகள் அதில் போட்டிருக்கேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கனாலும், வள்ளுவர் வாக்குன்னு நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு தேவையான பதிவுகள் இருக்குது என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.